இது எங்கள் வீட்டு ஓடிச்சி ஏரியா. இந்த ஏரியாவில் கொஞ்சம் செடி வைக்கலான்னு செடியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரோஸ்மெரி செடி, இது லெமன் கிராஸு, ஒரு இது பன்னீர் செடி, பன்னீர் வாசனை அதில் வரும். மின்ட் துளசி, மின்ட்டுடைய வாசனையும் துளசியுடைய வாசனையும் அதில் வரும். எல்லாமே நம்ம அது தலைக்கு நல்லது. இது எல்லாம் மற்றது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே டீ வச்சு குடிக்கலாம். இது செம்பருத்தி, ஒத்தவரி செம்பருத்தி, இது கருந்துளசி, சளிக்கு நல்லது. துளசி செடி வந்து 24 hours ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது மின்ட்டு, இது மின்ட்டு டீக்கும் யூஸ் பண்ணலாம், கரம் மசாலாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒத்தவரி செம்பருத்தி. முட்டையுடைய தோலை மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறப்ப அது பாத்திரம் கழுவுறதுக்காகவும் உரமாகவும் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இது காய்கறிகளோட ஏபிசி மால்ட்டுடைய காய்கறி தூள், வெங்காயம், பூண்டு எல்லா தூளும் இதில் வச்சுருக்கிறேன். இதில் செம்மண், கோகோபீட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறப்ப இது கோகோபீட் இருக்கும்போது வெயில் காலங்களில் கூட தேவையான தண்ணி அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். செம்மண் போட்டிருக்கிறப்பா அந்த தொட்டி வாங்கி அதில் லைட்டாக ஓட்டை போட்டு வச்சு இந்த முட்டை தோல் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுருக்குது. திரும்ப மேலே செம்மண். ஓகே.